Welcome to MWN.com. This channel is daily providing economic news of national and international importance through charts and bets. Subscribe MWN.com. Thank you. 1. ஐசிஐசிஐ வங்கியின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் முந்தைய நிதியாண்டின் இதே காலாண்டில் 11,671 ரூபாய் கோடியாக இருந்த காலாண்டில் 13,502 ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. 2024 முதல் 25 வரையிலான நிதியாண்டில் அதன் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 15.5 விழுக்காடு அதிகரித்து 47,227 கோடி ரூபாய் அல்லது $5.50 பில்லியனாக உயர்ந்துள்ளது. 2. முன்மொழியப்பட்ட இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்காக BTA இந்தியாவும் அமெரிக்காவும் இறுதி செய்த குறிப்பு விதிமுறைகள் டோஸ் சுமார் 19 அத்தியாயங்களை உள்ளடக்கியது. அவை பொருட்கள், சேவைகள், வரி அல்லாத தடைகள், தோற்ற விதிகள், சுங்க வசதி, தகராறு தீர்வு மற்றும் ஒழுங்குமுறை சிக்கல்களை உள்ளடக்கியது என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்திய குழு ஏப்ரல் 23 அன்று 3 நாள் பயணமாக வாஷிங்டனுக்கு புறப்படுகிறது. 3. 2025 முதல் 26 வரையிலான கொத்தமல்லி பயிரின் வளர்ச்சிக்கான எதிர்பார்ப்புகள் நேர்மறையானதாக தெரிகிறது. குறிப்பாக இந்தியாவின் கொத்தமல்லி சாகுபடியில் பெரும்பகுதியை கொண்ட ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற முக்கிய உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் இந்த பருவத்தில் சாதகமான காலநிலை நிலைமைகள், சரியான நேரத்தில் மழைப்பொழிவு மற்றும் வெப்பநிலை முறைகள் உட்பட பயிர் வளர்ச்சியை ஆதரித்து சராசரியை விட சிறந்த விளைச்சலுக்கு பங்களித்துள்ளன. 4. ஜெர்மனியின் டாய்ச் போஸ்டின் ஒரு பிரிவான DSL எக்ஸ்பிரஸ் ஏப்ரல் 21 முதல் அமெரிக்காவில் தனிநபர்களுக்கு $800க்கும் அதிகமான மதிப்புள்ள உலகளாவிய வணிகத்திலிருந்து நுகர்வோர் ஏற்றுமதிகளை நிறுத்துவதாக கூறியது, ஏனெனில் அமெரிக்க சுங்க ஒழுங்குமுறை மாற்றங்கள் அனுமதியை நீட்டித்துள்ளன. 5. இந்தியாவின் விவசாயத் துறை ஒரு மாற்றத்தக்க மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது. பண்ணை உபகரண சந்தை 11,00,00,00 INR 1 கோடியைத் தாண்டி ஆண்டுதோறும் 8.5% CAGR இல் ஈர்க்கக்கூடிய அளவில் வளர்ந்து வருகிறது. இந்த வளர்ச்சி அதிகரித்து வரும் இயந்திரமயமாக்கல், அரசாங்க ஆதரவு மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம், நாடு முழுவதும் பாரம்பரிய விவசாய நடைமுறைகளை மறுவடிவமைத்தல் ஆகியவற்றால் இயக்கப்படுகிறது. 6. காலநிலை மாற்றம் இனி ஒரு தொலைதூர அச்சுறுத்தல் அல்ல. இது தற்போதைய யதார்த்தம், தொழில்கள், பொருளாதாரங்கள் மற்றும் வாழ்வாதாரங்களை சீர்குலைக்கிறது. தீவிர வானிலை நிகழ்வுகள் அடிக்கடி மற்றும் கடுமையானதாகி வருகின்றன, இது பல்வேறு துறைகளில் உள்ள வணிகங்களை ஆபத்து மேலாண்மையை மறுபரிசீலனை செய்ய கட்டாயப்படுத்துகிறது. ஆபத்தை உள்வாங்கி மாற்றுவதற்கு இருக்கும் காப்பீட்டுத் துறை, இந்த வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள பரிணமிக்க வேண்டும். 7. கடந்த 2 ஆண்டுகளில் உஸ்ஸ மின்சாரத் தேவை கிட்டத்தட்ட மாறாமல் இருந்த போதிலும், உஸ்ஸ மின் தேவை 240 ஜிகாவாட் GW இலிருந்து FY25 இல் 250 ஜிகாவாட் ஆக அதிகரித்தது. 8. இருதரப்பு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் FTA நிலுவையில் உள்ள சிக்கல்களை தீர்க்க இந்தியாவும் இங்கிலாந்தும் எதிர்நோக்குகின்றன, ஏனெனில் இரு தரப்பினரும் பொருட்கள் மற்றும் சேவைகளில் பேச்சுவார்த்தைகளை முன்கூட்டியே முடிக்கவும், இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் BIT ஒரே நேரத்தில் செயல்படுத்தப்படவும் நம்புகிறார்கள் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. Subject videos for BCom, BBA, MCom and MBA are available in the YouTube channel MWN.com. Please subscribe the channel MWN.com.